சித்தப்பா நீ அவனுக்கு ஏதாவது சொல்றா, என்ன சொல்ல விரும்புறா அவனுக்கு? சொல்லுமா. சொல்றா, ஏதாச்சும் அவனுக்கு சொல்றா சித்தப்பாவா. அவங்க அப்பா ஒரு பொம்பளை வச்சுங்கிறாரு. அவன் பாட்டுக்கு சும்மா தாங்க இருந்தான். சொல்றா ஏதாவது சொல்றான்னாங்க, கடைசியில உண்மையை சொல்லிதான். அந்த கத்திய பார்த்து கூட அந்த பொண்ணுக்கு மேல இருந்து எழுப்பி ஓடணும்னு நினைக்கல. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு உங்களுக்காக நாம் தமிழர் கட்சிக்கு வந்த சோதனை. 2026 தேர்தலில் சீமான் கட்சி வெற்றி பெற்றால் நீங்கள் எனது முழு கடையையும் இலவசமாக வாங்கி கொள்ளலாம். எவனோ ரொம்ப தைரியமானவன் தான் வச்சிருக்கான். கன்ஃபார்மா தெரியும் சீமான் ஜெயிக்க மாட்டாருன்னு தெரிஞ்சுதான் போர்டு வச்சிருக்கான். உன் கதை முடிஞ்சுது. டோமரு உன் ஹிஸ்டரி ஓவரு. நாளைக்கு காலைல 9 மணிக்கு உனக்கு இருக்குது பாரு. அவ்வளவுதான்டா, திமுகவை முடிச்சு விட்டீங்க போங்க. நோட்டிட்டு போயிடுச்சு தம்பி. அண்ணா அறிவாலயத்தின் காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கு போடப்பட்டிருக்கக்கூடிய பந்தல்கள் கழட்டப்படுகின்றன. அந்த காட்சிகளை தற்போது நாம் திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொண்டர்கள் அங்கு சோகமயத்தில் இருப்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். சிலர் கண்ணீர் விட்டு அழுத காட்சிகளையும் பார்த்தோம். ஒரு சிலர் நம்பிக்கையை வெளிப்படுத்தினர். அண்ணா அறிவாலயமே களையிழந்து காணப்படக்கூடிய அந்த காட்சிகளை தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். அவ்வளவுதான், முடிச்சு விட்டீங்க போங்க.